ஹலோ கேஸ், நான் உங்கள் நிதிஷ் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஸ்கின்னெல்லாம் காசு கொடுத்து வாங்கினீங்களா? போச்சு போங்க. ஏன்னா மைன்கிராஃப்ட் எல்லா ஸ்கின்னுமே ஃப்ரீயாக ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போவோமா? நான் உங்கள் நிதிஷ் பேசுகிறேன். வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். ஓஎஸ், உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன குரோம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த குரோமை தொட்டுக்கங்க. நான் கூகுள் வழியாக போய்க்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு மைன்கிராஃப்ட் ஸ்கின்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வெப்சைட்டை தொட்டுக்கோங்க. இப்போ உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கின் இந்த மாதிரி நிறையா காட்டும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின்னை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா ஸ்கின்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் அப்டேட் வெர்ஷன் அப்டேட் ஆகி வந்துனே இருக்கும். க்ரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்று வந்துனே இருக்கும். ஸோ இதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இதில் என்ன பிரச்சனைனா ஆடு கொஞ்சம் நிறையா வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கின்னை நான் தொட்டுக்கிறேன். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். என்னோடய ஸ்கின்னு இந்த மாதிரி தான் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஸ்கின்னு எமோஜி, எனக்கு என் ஸ்கின்னுக்கு எமோஜி எப்படி இருக்குன்னு கேட்குறது. ஸோ நான் இப்போ கொடுத்துருக்கதே இருக்கட்டும்னு சொல்லி நான் அந்த டவுன்லோடு ஆப்ஷனை தொட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ டவுன்லோடு காமிக்குதா? டவுன்லோட் கொடுத்துங்க. ஸோ டவுன்லோட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. கொச்சமச்சான் இருக்கணும். இப்போ உங்களோட மைன்கிராஃப்ட் கேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடில் 3வது ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஓனோட ஸ்கின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் சூஸ் நியூ ஸ்கின் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்கின் அதை தொடுங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஓகே, ஸ்கின் இம்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை தொட்டுக்கோங்க, எது நல்லாயிருக்கோ. ஸோ இப்படி தான் கைஸ் ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னு வேர்ல்டுக்குள்ளே வந்துடும். ஓகே, இந்த ஸ்கின்னு உங்களுக்கு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸு காட்டாது. ஸோ அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது, நான் அப்புறமாட்டி சொல்கிறேன். ஓகே, பாய்.